யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்க அணி, மாங்குளம் மின்னொளி அணி ஆகியன இந்த எஸ்.டி. சாந்தன் அவர்களுடைய நினைவுகளை சுமந்து 9ஆம் ஆண்டு நினைவுகளை சுமந்த இந்த கிரிக்கெட் போட்டி மிக சிறப்பாக அவர்களது புதல்வர்களால் இங்கே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறது. சாந்தன் இசைக்குழுவினுடைய அற்புதமான ஒழுங்கமைப்பிலே இந்த நிகழ்ச்சி இன்று ஆரம்பமாகிறது. அந்த வகையிலே எங்களுடைய மனங்களிலே எப்போதும் நிலைத்திருக்கின்ற ஒரு எழுச்சி குரலோடு எஸ்.டி. சாந்தன் அவர்களுடைய நினைவுகளை அவரது 9ஆம் ஆண்டு கடந்துவிட்ட நிலையிலும் அவரது நினைவுகளை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த அருமையான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் எஸ்.டி. சாந்தன் இசைக்குழுவின் சார்பிலே அன்பாக வரவேற்றுக் கொண்டு முதல் நிகழ்வில் அனைவரும் இணைத்துக் கொள்வோம். அந்த வகையிலே எங்களுடைய மாமனிதர் அமரராக இருக்கிற எங்களுடைய குலரத்னம் சாந்தலிங்கம் எஸ்.டி. சாந்தன் அவர்களுடைய நினைவுகளை சாந்தி அனைவரும் இங்கே ஒருங்கிணைந்து அகவணக்கம் செலுத்துவோம். சாந்தன் அவர்கள் துடுப்பாட்ட போட்டியில் மிக பெரும் ரசிகராக இருந்தவர். எங்கு துடுப்பாட்டம் நடத்தாலும் அந்த இடத்திலே போய் நின்று கிரிக்கெட்டை ரசிக்கக்கூடிய ஒருவர். ஆகவே அவருடைய நினைவுகளை தாங்கி இந்த துடுப்பாட்டத்தை நடத்துவதிலே சாந்தன் இசைக்குழு பெருமை அடைகிறது. அந்த வகையிலே பிரபலமான எங்களுடைய திரைத்துறை அணியினுடைய மதிசுதா அவர்களது தலைமையிலே அந்த அணியும், அதை போன்று இங்கே அவரது மண்ணில் மைந்தர்களாக இருக்கக்கூடிய மாங்குளம் மின்னொளி அணியினுடைய நகுலேஸ்வரர்களுடைய தலைமையிலே அந்த அணியும், அதே போல எங்களுடைய யாழ் மாவட்ட இசைக்குழு கலைஞர் சங்கத்தினுடைய அணியில் கீபோர்ட் கலைஞர் ஷானு அவர்களது தலைமையிலான அணியும் மிக சிறப்பாக இங்கே களம் காண இருக்கிற இந்த வேளையிலே இந்த நிகழ்வு பற்றி எமது யாழ் மாவட்ட இசைக்குழு சங்கத்தினுடைய தலைவரும் சாந்தன் இசைக்குழுவினுடைய இயக்குநரும் எங்கள் அமரர் எஸ்.டி. சாந்தன் அவர்களது போலுமான கோகுலன் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி இந்த போட்டியை ஆரம்பித்து வைப்பார். இப்போது அவர் தனது தந்தையாருடைய திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து இந்த நிகழ்வை இப்போது தொடக்கி வைத்து தொடர்ந்து சில வார்த்தைகளை கூறி இந்த போட்டியை ஆரம்பித்து வைப்பார். அன்பான கலைஞர்கள், வீரர்கள் எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த போட்டி பல காலமாக நடைபெறுகிறது. இது முதல் முறை யாழ்ப்பாணத்திலே நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாங்குளம் பகுதியிலே முல்லைத்தீ மாவட்டத்தை உள்ளடக்கியதாக இந்த போட்டிகள் நடைபெற்றது. இந்த கிரிக்கெட் போட்டியை நடத்த வேண்டிய அந்த உந்துதல் தந்தையோடு நெருக்கமாக பிளங்கிய அனைவருக்கும் தெரியும். அவர் ஒரு கிரிக்கெட் வெறியர்னு சொல்லணும். அப்படி கிரிக்கெட் மேட்ச் எங்கே நடந்தாலும் போவார். கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் நடந்த அந்த கால கிரிக்கெட் மேட்ச் அவ்வளோதையும் அவரை கேட்டால் சொல்லுவார். அப்படி அதற்கப்புறம் அவருடைய பிள்ளைகள் நாங்களும் சளைத்தவர்கள் இல்லை, எல்லோருமே கிரிக்கெட் மீது பைத்தியம் கொண்டவர்கள் தான். அந்த வகையிலே ஒரு விளையாட்டு என்பது எல்லாரையுமே இலவாக ஒற்றுமைப்படுத்தக்கூடியது, ஒன்றாக இணைக்கக்கூடியது, ஒரு பாலமாக கலைஞர்களாக நாங்கள் இருக்கின்ற போது எங்களுக்கு இருக்கின்ற ஈகோக்கள், அதாவது போட்டி பொறாமையெல்லாம் கலந்து ஒரு குழுமமாக, ஒரு அணியாக, ஒரு குடும்பமாக செயற்படுவதற்கு விளையாட்டு இவ்வளவு உந்துதலாக இருக்கின்றது என்பது நாங்கள் பல கடந்த நிகழ்வுகளிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இது ஒரு குறுகிய கால ஏற்பாடாக இருந்தாலும் கூட எதிர்காலத்திலே மிக பிரமாண்டமான அளவிலே இந்த போட்டிகள் நடைபெறும். அந்த வகையில் ஒரு ஆரம்ப புள்ளியாக நாங்கள் இதனை இங்கே ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் இங்கே வருகிருந்து விளையாடுகின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் எங்களுடைய எஸ்.டி. சாந்தன் இசைக்குழு குடும்பத்தின் சார்பிலே நன்றிகளை கூறிக்கொண்டு போட்டியிலே வெற்றி தோல்வி என்றதை தாண்டி உங்களுடைய அன்பையும் நல்லுறவையும் இது வளர்க்கும் என்று நம்பி இந்த போட்டியினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நடுவர்களாக பணியாற்றுகிற நடைவர்களுக்கும் எங்களுடைய இசைக்கலைஞர் சங்கத்தினுடைய அத்தனை சக என்னுடைய உறுப்பினர்களுக்கும் திரைத்துறை சங்க உறுப்பினர்களுக்கும் மாங்குளம் மின்னொளி விளையாட்டு கழகத்தினருக்கும் என்னுடைய இதயபூர்வ நன்றியோடு இந்த விளையாட்டை ஆரம்பிப்போம். நன்றி. தேங்க்யூ. நன்றி. அனைவரும் இப்போது போட்டிக்கு தயாராகும். இங்கே போட்டியினுடைய நடுவர்களாக மதிப்பார்ந்த அரவிந்தன், குகதாஸ் ஆகியோர் கடமையாற்றுவார்கள். அதேபோல இங்கே வர்ணனையாளர்களாக தம்பி பார்த்திகன் அவர்களும் அவர் இணைந்து சுஜாத்தன் மற்றும் இங்கே இருக்கின்ற அறிவிப்பாளர்கள் தொடர்ந்து பணியாற்றுவார்கள். இப்போது போட்டிக்காக நாங்கள் தயாராகும். இப்போது